Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம், கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு தொழிலாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். மக்களை தேடி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு ஏற்பாட்டிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம், கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு தொழிலாளர்களோடு ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு நலவாரியம் அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் மிக முக்கிய தொழிலாக இங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த தொழிலை நம்பியே இருக்கிறார்கள். எனவே அதற்கு புவிசார் குறியீடு பெற்று தந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வைத்திருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு கோவில்பட்டியில் கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில். கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அன்றைக்கு உறுதுணையாக இருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வலியுறுத்தி அதனை பெற்றுத் தந்ததற்கு இன்றைக்கு அந்த கடலை மிட்டாய் தென்னிந்திய கடலை மிட்டாயினுடைய தயாரிக்கக்கூடிய அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதியிலே இருந்து இதனால் கடலை மிட்டாய் வாங்குவதும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே மிகப்பெரிய தொழிலாக பயனடைவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதவியதற்கு அந்த தொழிலாளர்கள், அந்த தொழில் சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசினுடைய உதவியோடு கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தி, அதாவது குறுங்குழுமத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. நிறைவடைந்தும் கூட பயன்பாட்டிற்கு வரும்போது கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தி பன்மடங்கு உயரும். சத்துணவு திட்டத்திலே புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாயை வாரம் 2 முறை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை உற்பத்தியாளருடைய வாழ்வாதாரம் அப்போது உயரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிற்றுண்டி கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். இதை நம்பி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்கிற கோரிக்கையை வைத்தாலும் கூட ஆளுகிற திமுக அரசு அவற்றையெல்லாம் இன்றைக்கு கேட்பதற்கு கூட நாதி இல்லாமல் இருப்பதாக அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் தொழிலாளர்களும் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் சார்பிலே, அதாவது பிரசித்தி பெற்ற பொருட்கள் அதனுடைய தொன்மை கலாச்சாரத்தை ஆராய்ந்து புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கடலை மிட்டாய்க்கும் அதனுடைய உபயோகத்திற்கும் அதனுடைய தன்மைக்கும் உடல் நலத்திற்கு எந்த அளவிற்கு அது ஏற்றதாக இருக்கிறது என்பதற்காக வழங்கப்பட்டது. எனவே அந்த சத்துணவில் வாரம் 2 முறை கடலை மிட்டாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை 2026 ஆட்சிக்கு வருகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அதே போன்று அந்த தொழிலாளர்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐக்கிய கிறிஸ்துவ பேரவையைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இங்கே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருக்கு அவர்கள் மிகப்பெரிய வரவேற்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கியது. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்திலே கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அந்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு அவர்கள் பல்வேறு நல உதவிகளை இந்த பகுதியிலே செய்திருக்கிறார். அரசு கலைக்கல்லூரி, விளையாட்டு மைதானம், மேம்படுத்தப்பட்ட மாவட்ட மருத்துவமனை, குடிநீர் பிரச்சனையை தீர்க்க பலவிதமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. தாமிரபரணி 2வது பைப்லைன் திட்டம் ஆகியவை சரித்திர சாதனைகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கிறது. தமிழகம் இந்தியாவிலேயே வாழக்கூடிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக குரலாக அதிமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியது. ஆனால் இன்றைக்கு திமுக அரசு கிறிஸ்தவர்களுடைய பாதுகாவலர் என்று கூறி ஒட்டுமொத்தமாக எங்களுடைய நலனை கண்டுகொள்வதே இல்லை என்கிற வேதனையை அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். அதே போன்று கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு, பிரார்த்தனை கூடங்களுக்கு, நற்செய்தி பணிகளுக்கு சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு வழங்க தமிழகத்திலே மட்டுமின்றி இந்தியா முழுவதும் ஆதரவை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று கல்வி, தொழில் மேம்பாட்டில் சிறப்பான திட்டங்களை முன்னெடுக்க தலித் கிறிஸ்துவ மக்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமைகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
2026 அதிமுக ஆட்சிக்கு வருகிற போது இவற்றையெல்லாம் செய்து கொடுக்கப்படும் என்கிற உறுதியை அதிமுக பொதுச் செயலாளர்கள் அறிக்கை இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக கோவில்பட்டியிலே உற்பத்தி செய்யக்கூடிய கடலை மிட்டாய், அதே போன்று மற்ற அந்த தீப்பெட்டிகள் அனைத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் பார்வையிட்டார்கள். அதே போன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 2019 ஆண்டு ஒரு பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் விற்பனையை தடை செய்ய ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று தமிழகத்திலும் அதை முழுமையாக அந்த தடையை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் தீப்பெட்டி தொழிற்சாலைகள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் நம்பி இருக்கக்கூடிய 90% விழுக்காடு மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆலோசனை கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா சொன்ன அறிவுரைகள் என்கிற ஒரு சிறிய தொகுப்பு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தொகுப்பாசிரியர்கள் திரு எம் பாலசுப்ரமணியன், திரு கனியன் செல்வராஜ் தொகுத்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், இந்த கோவில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடம்பூர் ராஜு அதற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார். அந்த சிறிய நூலையும் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வெளியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.